இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின்ஸ் யாங் அங்கே ஒரு ஹோட்டலுக்கு தான் சாப்பாடு வாங்க வரா. அப்போ அவள் ஃபோனில் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே சில ரவுடிங்க இருக்காங்க. அவங்க மேலே தெரியாமல் இடிச்சதுமே அந்த ஆள் ரொம்ப கோவப்பட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அடிக்க வர மாதிரி வந்துட்டுருக்கான். அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ ஜின்சியும் இருக்கான். அவன் அந்த ஆளை பேசாமல் இரு அப்படின்றத சொன்னதுமே ஆனால் நம்ம ஹீரோயின் நம்ம பேச பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறா. ஃபர்ஸ்ட் டைம் அவள் வந்து ரவுடிங்களெல்லாம் நேரடியாக பார்த்துருக்கா. நம்ம ஹீரோவுமே அவ்வளோவே பார்த்துட்ருக்கோமே அவங்க சாரி சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கிளம்பிட்டுருக்கா. அவங்க சிஸ்டர்கிட்ட கால் பண்ணி அப்பாவுக்கு பர்த்டேக்காக நான் கேட்கலாம் வாங்கிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு வந்துட்டுருக்கும் போதே அங்கே நம்ம ஹீரோவை தான் கொலை பண்ணுறதுக்கு இன்னொரு கேங்குமே வந்திருப்பாங்க போல். அங்கே ஃபைட்டுமே பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் பயந்துட்டு அந்த இடத்துல தான் இருக்கா. அப்போ அந்த ரவுடிங்க இவ எல்லாத்தையுமே பார்த்துட்டா இவளை இப்படி விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து காரில் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோட்ட அவள் கெஞ்சிட்டு இருக்கா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் யார்ட்டையுமே எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ அவன் ஷூட் பண்ண வரும்போது அங்கே ஏதோ கால் வந்துடுது. அவன் அட்டன் பண்ணி பேசுறதுக்காக அங்கிட்டு போயிடுறான். அப்போ அந்த கூட இருந்த ரவுடி நம்ம ஹீரோயின்ட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணதுமே அவள் கன் எடுத்து வந்துட்டு ஷூட் பண்ணிடுறான். என்னோட ஃபியான்சே மீங்கும் என்னோட சிஸ்டரும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டேவோம். அப்போ அவள் தப்பிச்சு உடனே பார்த்தா அவன் திரும்ப பிடிச்சிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோவுமே வந்துட்டு எனக்கு கண்ணை வச்சு ஷூட் பண்ண போனதுமே அவள் பயந்தடிச்சு இப்போ தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. அப்போ உங்கள் சிஸ்டர் 3 இயர்ஸாக நானும் பார்த்துட்ருக்கேன், இதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு, நீ இன்னும் அந்த பழசவே நினச்சிட்ருக்கியா, அவனை வந்துட்டு ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ இதெல்லாமே மறந்துட்டு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் நீ என்ன இன்னும் பண்ணிட்டுருக்க, ஸ்கூல் கிளம்பலையா, நீ ஸ்கூல் கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஜாப்காக போயிடுறா. அவளுக்கான இன்னுமே பயந்த மாதிரியே தான் சுற்றிட்டு இருக்கா. அப்போ அங்கே மேலேருந்து நம்ம ஹீரோ தான் அங்கே வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அவனை பார்த்ததுமே ரொம்ப பயந்து போயிட்டு கீழே விழுந்துடுறா. நீ மரியாதையை என்கிட்ட இருந்து விலகிற அப்படின்றத சொல்லிட்டு வேமா ஓடினதுமே அப்போ அவன் அங்கே ஒரு கார்டு மாதிரி ஏதோ விழுந்திருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு நான் வந்து வழிதானே கேட்க வந்தேன், எதுக்காக இந்த பொண்ணு என்ன பார்த்து பயந்துட்டு ஓடிட்டு இருக்கா அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேயுமே போயிட்டு லேப்டாப்பில் நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவே அவள் பார்த்துட்டு இருக்கோமே பண்ணுற பொண்ணு அங்கே நம்ம ஹீரோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இவர் லூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர், இவர் தான் நம்மளோட பாஸ், அப்ராடில் படிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இவரோட நேம் வந்து ஜீசன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே பார்த்தது அந்த ஜின்சியவா இல்லை சீசனா அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே பக்கத்தில் வந்ததுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. நீங்கள் வாங்க என் கூட ஆஃபீஸ்க்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். நம்ம ஹீரோயின் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது அவனோட நடை எல்லாமே அவளுக்கு அந்த பழைய இதுதான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அப்புறமே தன்னைத்தானே வந்து சமாதானப்படுத்ததான் அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க, அவன் எப்படி திரும்ப உயிரோட வருவானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்து அங்கே அவளோட ஃபியான்சே மிங்கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறா. எனக்கு என்னமோ அவனை பார்த்தா சின்சி மாதிரி தான் தோணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நீ ஏன் கவலைப்பட்டுருக்க, நெக்ஸ்ட் டேவே நம்ம போய் அந்த ஆஃபீஸரை மீட் பண்ணிடலாம், அவனை ஷூட் பண்ண வர அப்படின்றத சொன்னதுமே அவளும் ஓகேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டேவே அங்கே அவரை போய் மீட் பண்ணிட்டு உண்மையிலே நீங்கள் வந்து அவரை ஷூட் பண்ணி தான் கொலை பண்ணீங்களா அப்படின்றத சொல்லி கேட்டதும் அவன் எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா, ஆனால் அவனை பிடிக்கும்போது அவன் பயந்து போய் இருந்தான், நான் வந்து எப்படி விட முடியும், அவனை மாதிரி ஒரு கிரிமினலை போய் நான் ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அவனை ஃபர்ஸ்ட் டைம் அவள் பார்க்கும்போது அவள் வந்து யாருக்குமே பயப்படுற மாதிரி ஆள் கிடையாதுன்றது மட்டும் அவளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. ஸோ எப்படி வந்து இது சாத்தியமாக இருக்கும், அவன் போய் பயந்தான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அவர் சரி ஓகே நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கே போகிறாரு. வேற ஒருத்தவங்கள மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோ தான் வரான். அவனை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே பயமாயிருது. பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட நல்ல விதமாக பேசுகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஒருவேளை இவருமே அவன் கூட கூட்டாளியாக இருப்பாரோ, காசெல்லாம் வாங்கிட்டு விட்டுருப்பாரோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவளை அங்கே பார்க்குற விதம் அவளுக்கு என்ன தோணிட்டு இருக்குன்னா, என்னெல்லாம் வந்துட்டு யாரும் எதுவும் பண்ண முடியாது, நீ என்ன பண்ணிடுவன்ற மாதிரி அவளுக்கு மனசுக்கு தோணிட்டு இருக்கு. அவங்க ஆஃபீஸ்க்கு யார்ட்டையோ கால் பண்ணிட்டு அவள் வந்து நல்ல பர்சன் மாதிரி எனக்கு என்னமோ தோணலை, ஸோ நீங்கள் இவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டில் அவங்க சிஸ்டர் இன்னுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வரலேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு யார்ட்டையும் கால் பண்ணி கேட்குறா. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கே போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர் அங்கே கீழே விழுந்து கிடக்குறா. நம்ம ஹீரோங்க ஒரு கட்டையை எடுத்துட்டு அவள் பக்கத்தில் போனதுமே நம்ம ஹீரோயின் வேமா வந்து என்னோட சிஸ்டர்கிட்ட வந்து விலகிற அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவங்க சிஸ்டர் இவர் தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ லூ ஃபேமிலி வந்து இந்த ஸ்கூலுக்கு நிறைய டொனேஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க, நான் இங்கே பிரின்சிபலை மீட் பண்ண வந்தேன், அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு உங்கள் சிஸ்டர் வந்து புள்ளி பண்ணிட்டு இருந்தா, நான் தான் காப்பாற்றினேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டாங்க. வந்து சாரி சொல்லிட்டு இருக்கா, தப்பா புரிஞ்சுக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு
ஹீரோயின் இவ்வளோ நாள் அவன் வந்து அவனை ஒரு ரவுடி நினச்சிட்டு தானே ரொம்ப பயந்துட்டு இருந்தா. அதனால தான் அப்போ அங்கே நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறீங்கன்னா அந்த தேங்க்ஸை நான் ஏற்றுக்கணும்னா நீங்கள் என் கூட சேர்ந்து வந்து சாப்பிடுங்களேன் அப்படின்றத சொல்லி கேட்டதுமே நம்ம ஹீரோயின்மே இப்போ பயம் இல்லாமல் ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அங்கே சாப்பிட போகிறப்ப நம்ம ஹீரோ நிறைய ஜோக்கெல்லாம் சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு வந்து சிரிச்சிட்ருக்கா. கண்டிப்பாக நீங்கள் அந்த பர்சனாக இருக்க சான்ஸே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. இப்போ ஹீரோ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், எதுக்காக நீங்கள் என்னை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்றத கேட்டதும் ஃபாஸ்ட்டில் வந்து ஒரு பர்சன் இருந்தான், அவன் வந்து பார்க்குறதுக்கு உங்களை மாதிரியே இருப்பான், அவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயம், அவன் பெரிய ரவுடி அப்படின்றத சொன்னதும் ஓ அதான் பிரச்சனையா அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் இதை கொஞ்சம் பாருங்களேன், இதை பார்த்தீங்கன்னா இன்னுமே ரிலாக்ஸ் ஆவீங்க அப்படின்றத சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ஏதோ கொடுக்குறான். அதை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தா நம்ம ஹீரோவோட பழைய பிக்சர் இருக்குது. உண்மையிலேயே பார்த்தா இவன் தான் அந்த ரவுடியே போல். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு அப்படின்னா நீ தான் வந்துட்டு அந்த சீசனா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே இதை இப்போ நீ கொஸ்டின் கேட்க வேண்டிய அவசியம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத கேட்டதும் ஹீரோயின் பயந்து அங்கேருந்து ஓட பார்க்குறான். ஆனால் வந்துட்டு எந்திரிச்சு நகலக்கூட முடியல, ஏன்னா அவள் குடிச்ச அந்த தண்ணியில் வந்துட்டு இவ ஏதோ ட்ரக்ஸை கலந்து வச்சுருக்கான். நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் என்னை விட்டு அப்படின்றத சொன்னதும் நான் எப்படி உன்னை போய் விட முடியும், உன்னோட சிஸ்டரும் உன்னோட ஃபியான்ஸையும் உன்னை அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க, யாராச்சும் ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பொருள் வந்து என்கிட்ட இருந்தால் எவ்வளோ வந்துட்டு சூப்பராக இருக்கும், அதுக்கு மேலே நீ ஒரு ஃபன்னியான ஒரு பொண்ணு, அப்புறம் நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, நான் எப்படி போய் உன்னை விட முடியும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு நான் உன்னை ஒரு வீடியோ வந்து பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் பேசாமல் இந்த கத்தி வச்சு நீ என்னை கொலை பண்ணிடுன்னு சொன்னதும் இப்போ கேமே ஸ்டார்ட் ஆகலை, அதுக்குள்ளே நான் எப்படி போய் உன்னை கொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவள் அங்கே வந்துட்டு கட்பேரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே ரெண்டு பர்சனை கூப்பிட்டு இவட்ட வந்துட்டு புள்ளி பண்ணுற மாதிரி வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுங்க, ஸோ இப்போ இருந்து இவன் எனக்கு வந்து பெட்டாக இருக்கட்டும்னு சொன்னதும் அவங்களும் அதே மாதிரி அங்கே பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் பார்த்தா ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு சைக்கோ மாதிரினே சொல்லலாம், அங்கே வந்து டான்ஸ் ஆடிட்டு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். என் வீட்டுக்கும் போயிட்டு ஹீரோ பண்ணதெல்லாம் நினச்சிட்டு அங்கே ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்ருக்கா. இவன் வேற சொல்லியிருக்கான் இல்லையா நீ என்னோட பெட்டுன்னு சொல்லிட்டு, என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது அவன் கால் பண்ணுறான். பட் ஹீரோயின் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டான். அப்போ அங்கே ஒரு வீடியோ வந்து சென்ட் பண்ணுறாங்க, அவங்க அடாப்டட் ஃபாதரை வந்துட்டு அங்கே பிடிச்சி வச்சு டார்ச்சர் பண்ணுற மாதிரி. நம்ம ஹீரோயின் உடனே அங்கே கிளம்பி போனதும் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத, அவரை விட்டு அப்படின்றத சொன்னதும் நான் ஃபோன் பண்ணுறப்ப ஏன் நீ அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் ப்ளீஸ் அவரை விட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவரோட கையெல்லாம் வந்துட்டு கட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, அவரை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, நீ வந்து என் முன்னாடி உன்னோட அப்பாவோட உயிர் தேவைன்னா நீ என்கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேளு அப்படின்றத சொன்னதும் அதையுமே அவள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா. அப்போ அங்கே கூட இருக்க அந்த ஆள் வந்துட்டு அங்கே பாட்டிலெல்லாம் உடச்சி விட்டுட்டு இதுமேல நீ வந்து நீ டவுன் பண்ணி மன்னிப்பு கேளு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா பார்த்துட்டு அதையுமே பண்ணுறதுக்கு ரெடியாகிடுறா. அப்போ அவர் என்னை கொலை பண்ணால் கூட பரவாயில்லம்மா, நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதில் நீ டவுன் பண்ணி அப்படியே மன்னிப்பு கேட்டுட்ருக்கா, தயவு செஞ்சு அவரை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ அந்த கார்டை வந்துட்டு இங்கே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே உங்க பாட்டில் தூக்கி தலையில் உடைச்சிடுறான். எவ்வளோ தைரியம் தான் நீ அந்த மாதிரி பண்ணி அவ்வளோ அதில் உட்கார வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து உன்னை வந்துட்டு அடாப்ட் பண்ணி தான் இவர் வளர்த்துருக்காரு, ஆனால் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்காரு, இவருக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவீல அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே பக்கத்தில் ஹீரோயின்ட்ட வர்றான். நான் வந்துட்டு ஃபோன் பண்ணவுன்னு நீ அட்டன் பண்ணியிருந்தேன்னா இந்த நிலைமை வந்திருக்காது, என்ன தைரியம் தான் நீ என்னோட ஃபோனை வந்து ரிசீவ் பண்ணாமல் விட்டுருப்பேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நான் வந்துட்டு உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது, நீ ஃபோன் பண்ணவுன்னு நீ என்ன சொல்கிறீன்னு அதெல்லாம் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், தயவு செஞ்சு என்னோட அப்பாவை விட்டு அப்படின்றத சொன்னதும் பரவாயில்லையே நீ ரொம்ப லவ் தான் பண்ணிட்டு இருக்க, உன்னோட லவ் பண்ணுறவங்களுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேல அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். நீ இந்த மாதிரி என்கிட்ட பார்க்காத, நீ இப்படி என்னை பார்த்தேன்னா வந்து எனக்கு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிட்டு இருக்கு, ஆனால் உன்னால தான் வந்துட்டு என்னோட லைஃபே வந்து நரகமாயிருச்சு. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ரவுடிஸ் எல்லாம் விட்டுட்டு நான் பாட்டு நிம்மதியாக வாழலாம் தானே ஆசைப்பட்டேன், பட் நீ தான் அங்கே போலீஸை கூப்பிட்டு எல்லாத்தையுமே நாசமாக்கிட்ட, உன்னால 3 இயர்ஸாக நான் வந்து படாத கஷ்டமே கிடையாது, அதுக்கெல்லாம் நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்க வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் எப்போ வந்துட்டு கூப்பிட்டாலுமே நீ வந்துட்டு கரெக்டாக வந்து சேரணும், ஏன்னா நீ என்னோட பெட் அப்படின்றத சொல்கிறான். நான் எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது உன் ஃபோனை கூட அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் இதுக்கப்புறம் பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நட அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறான். ஹீரோயின் நாங்கள் வீட்டில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே மீன் கால் பண்ணுறான் நம்ம ஹீரோயினுக்கு. என்ன எப்படி இருக்க, என்ன வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ தான் வந்தேன் அதனால் டயர்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே தெரியக்கூடாது, இல்லைனா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சும்மா வந்து மாற்றி பேசிகிட்ருக்கா. அவங்க ரொம்ப வந்து ஜாலியாக பேசிகிட்ருக்கா. அப்போ அவன் நான் வந்துட்டு இப்போ உன் கூட இல்லாதது எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குன்னு சொன்னதும் இல்லை பரவாயில்ல நீ வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கா. அவள் இன்னொரு டிவைஸில் வந்து பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா போல. அப்போ அங்கே வெளியே காலிங் பெல் ஏதோ வந்துட்டு அடிச்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கு, அதில் ஒரு ஃபோன்மே இருக்கு.
இல்லை அவங்க சிஸ்டர் வந்துட்டு பிடிச்சி வச்சிருக்க மாதிரி வந்து ஃபோட்டோ அனுப்பி விட்டதுமே அவர் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஒரு டயல் பண்ணுறதுக்கு நம்பருமே கொடுத்துருக்காங்க. அதை கால் பண்ணதுமே அது நம்ம ஹீரோ தான். என்ன வந்து இப்போ நீ என்னை வந்து போலீஸில் மாட்டி விடலான்னு ஐடியா பண்ணையா? நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்? நான் வந்து சொல்கிறது தான் நீ கேட்கணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? இப்போ பாரு நீ கடைசியில் வந்து உன்னோட சிஸ்டரையுமே இழக்க போகிற. அவளை நான் வந்து பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்றத சொன்னதும் தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணிடாத, நீ அவளை விற்று அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. அப்போ இந்த நைட் ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் இருக்கு. அப்படின்னு நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்கேன்னு சொன்னதும் நான் வந்து உன்னை கேர் பண்ணிட்டு இருக்கேன், நீ இப்போ இங்கே வந்துட்டேன்னா உன்னோட சிஸ்டரை நான் விட்டுருவேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. அப்போ பார்த்தா அவங்க சிஸ்டர் வந்துட்டு போஸ்ட் பண்ணுற மாதிரி வீடியோ வந்ததுமே அவள் பயந்து போயிட்டு அந்த இடத்துக்கு உடனே கிளம்பி வர்றா. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் சொன்னதை கேட்டு நடக்கணும்னு சொன்னா நீ வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் ஒழுங்கா சொல்லு, என்னோட சிஸ்டர் எங்கன்னு சொன்னதுமே சிஸ்டரை பார்த்தா இவ வரப்போறான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாங்க போல. இப்போ ஹீரோயின் நான் வந்து உயிரோட இருக்கேன்னு சொல்லிட்டு தான் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, நானே பேசாம குதிச்சு வந்து ஜம்ப் பண்ணி இறந்து போயிட்டா என்ன பண்ணுவேன்னு சொன்னதும் ஓ போய் பண்ணி யார் வேணான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே ஜம்ப் பண்ண போனதுமே நம்ம ஹீரோ நீ செத்து போயிட்டேன்னா என்ன, உன்னோட ஃபேமிலியில நான் ஆளா இல்லை, உன்னோட சிஸ்டரை வச்சு என்னோட கேமை நான் வந்து ஃபினிஷ் பண்ணுவேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டாங்க ரொம்பவே பயமாயிருது. பேசாம அப்படி ஜம்ப் பண்ணாமே நின்றா. நீ இப்போ என்னை வந்து மிரட்டி பார்த்தது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. நான் வந்து என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்டு நடக்கணும். நான் சொல்கிற மாதிரி நீ கேட்டு நடந்தேன்னா உன்னோட ஃபேமிலியை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்போ பாரு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் வளர்த்துட்ருக்க அந்த கேட்டை கொண்டு வந்து இப்போ நீ இந்த பண்ண தப்புக்கு யாராச்சும் ஒரு உயிர் போகணும் இல்லையா, ஸோ நான் இதை தான் பண்ண போகிறேன்னு சொன்னதோ நீ அப்படிலாம் பண்ணிடாத அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே வேமா அந்த கேட்டை தூக்கி மாடியிலேருந்து தூக்கி எறிஞ்சிடுறான். ஹீரோயின் கத்திட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. இப்போ ஹீரோ பார்த்தையில இன்னைக்கு வந்து டிக்கெட் சேர்த்து போச்சு, நாளைக்கு நீ எதிர்த்து பேசுறேன்னா உன்னோட குடும்பத்துல இருந்து யாராச்சும் செத்து போயிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போஸ்ட் பண்ணி பாட்டு வந்து ஒரு மிருக மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ நான் வந்துட்டு கொடுக்குற இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு உடனே ரொம்ப சூப்பராக அழகாக கிளம்பி ரெடியாக வா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அதே மாதிரி போய் நிற்கிறான். அப்போ அங்கே லூன்னு ஒரு பர்சனை கூப்பிட்டுருக்கான். இப்போ இந்த ஆள் கூட நீ வந்து எனக்கு பிஸ்னஸ் வந்து டீல் போடணும், ஸோ நீ வந்து கோஆப்ரேட் பண்ண அவருக்கு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ முடியாதுன்னா சொல்ல முடியாது, இவர் கூட போய் நீ டைம் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினும் அந்த ஆள் கூட போயிட்டு ஆனால் வாஷ்ரூம்க்கு வேகமாக போயிடுறான். அந்த ஆளை ஏமாத்திட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாங்க வந்துட்டு நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க, நீ பண்ணுற வேலையெல்லாம் எனக்கு என்ன தெரியாதா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவளை திரும்ப மிரட்டினதுமே நம்ம ஹீரோயின் தைரியம் ஆயிட்டு நீ இப்போ என்ன பண்ணுவ, கொலை பண்ணுவியா, என்னை பண்ணு, நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும், கோஆப்ரேட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோ வந்து நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, அதுக்கப்புறம் உன்னோட சிஸ்டர் தான் அந்த ஆள்கிட்ட நான் அனுப்பி விடுவேன், மரியாதையாக நான் சொல்கிறத கேளு, நீ ஒழுங்காக போய் அவருக்கு கோஆப்ரேட் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் அந்த ஆளு கூட சேர்ந்து வெளியே வந்துட்டு இருக்கா. தப்பு நடந்துச்சா என்னன்னு தெரியல. பட் அங்கே நம்ம ஹீரோவோட பிரதர் வந்துடுறான். ஹீரோயினுக்கு வேகமாக கோட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் உன்னோட பிரதர் தான் இவளை கூட்டிட்டு வந்தாருன்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒன்று இப்போ இவளை கட்டாயப்படுத்தி தான் கூட்டிட்டு வரலப்பா, அவளாக தான் இங்கே வந்திருக்கா அப்படின்றத அவன் சொன்னதுமே நீ வந்துட்டு வா கிளம்பி இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோட்ட நீங்கள் வந்து பேடெல்லாம் உள்ளே அடைச்சி வைக்கணும் அப்படின்றத சொன்னதும் இந்த பேடு பறந்து போச்சுன்னா என்ன, இன்னொரு சின்ன பேட் இருக்குல்ல அதை பிடிச்சி நம்ம அடைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டரை மீன் பண்ணி பேசினதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிருது. வேமா அவன்கிட்ட திரும்ப அங்கே ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கா, அவன் அப்படி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பிரதர் எனக்கு தெரியும் கண்டிப்பாக உன்னை வந்து மிரட்டி தான் வச்சுட்டு இருக்கான், நீ இப்படி பண்ணுறது ரொம்பவே தப்பானது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு வந்துட்டு தப்பானது மீறி நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு நீ தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் தலையிட்டுனா உன்னை கொன்றுவேன்னு சொல்லிட்டு அடித்து விரட்டி விட்டான். அதுக்கப்புறம் அங்கே அந்த ஹீரோயினை பிடிச்சி அந்த லூவையுமே பிடிச்சி அடிச்சுட்டு இவன் உன்னை தப்பான பார்வையில் பார்த்தான்ல, ஸோ வந்து அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இவனோட கண்ணை உன்னை எடுத்து விட்டு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கத்தி கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் பண்ண மாட்டா. நீ பண்ணலன்னா என்ன, நான் பண்ணுறேன், எனக்கு வந்து சொந்தமானதை யாருமே தப்பாக கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணி அந்த ஆளோட கண்ணையுமே வந்து எடுத்து விட்டான். ஹீரோயின் அங்கே பயந்து அரண்டு போயிடுறா. அந்த லிப்ஸில் வந்துட்டு அவன் அந்த பிளட்டை வேற வச்சு இப்போ எப்படி இருக்குது டேஸ்ட் இந்த ஆளோடது அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. அப்போ அவள் சொல்கிறா இந்த இடத்துல நீ இருந்தேன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் வந்து அவளோட ஃபோனை வேற வாங்கி சரி இப்போ நீ இந்த மிங்கை ரொம்ப லவ் பண்ணி வச்சுக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், இதுக்கப்புறம் நீ எனக்கு தான் சொந்தம், அவன் கூட உனக்கு எந்த கனெக்ஷனுமே இருக்கக்கூடாது, உடனே இப்போ பிரேக்கப் அப்படின்றத சொல்லு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. முடியாதுன்னா உன்னோட சிஸ்டருக்கும் அப்புறம் உன்னோட ஃபியான்ஸைக்குமே என்ன நடக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு மிரட்டினதும் தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணிடாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.